Hello everyone, this is Praveen from Trading Leaders Tamil. இந்த வீடியோவில் ஃபார்வர்ட் டெஸ்டிங் பேக் டெஸ்டிங் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த நிறைய ஸ்ட்ராட்டஜிஸில் எது வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் எப்படி அதை நான் சூஸ் பண்ணுறது, எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறது, எனக்கு வர மென்டார்ஷிப் ரிலேட்டடாக எனக்கு வர கால்ஸ் எல்லாமே எது செட் ஆகும்னு தெரியல அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக அவங்க ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறது டேட்டானா ப்ரீவியஸாக ஒரு 1 year 2 yearsல வந்து நிறைய பார்த்துருப்பீங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில். லாஸ்ட் 3 வருஷத்தில் ஒரு எஸ்எல் கூட இருக்காது, 10 எஸ்எல் கூட இருக்காதுங்கிற வார்த்தை விடுவாங்க. டேட்டாங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் நடந்தது. பட் மேபி எஸ் அந்த டைமில் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கலாம், பட் ஃபியூச்சரில் அது ஒர்க் ஆகுங்கிறது 0 பாசிபிலிட்டிஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட் சொல்கிறேன். உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எது இம்பார்ட்டன்ட்டுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பேக் டெஸ்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கிறது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளவு ட்ரேட்ஸ் நீங்கள் பார்த்தாலும், அது எவ்வளவு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் உங்களுக்கு ப்ராப்பராக எவ்வளோ பெரிய ஆர்ஆர் ட்ரேட்ஸாக இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்கள் எடுக்க போகிற ட்ரேட்ஸ்லேயும் அதே மாதிரி கிடைக்குமானா கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அது லைவ் மார்க்கெட்டோடைய டேட்டாவும் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ லைவ் மார்க்கெட் டேட்டாங்கிறது தான் ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில் நீங்கள் பண்ணுறது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான் பேக் டெஸ்டிங். ரீப்ளே மோடில் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க தெரியுமா? ரீப்ளே மோடில் போட்டு இந்த டேட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்குங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம், அதை பண்ணாதீங்க. சைக்காலஜி ரிப்பீட் ஆகாது இல்லையா? பேக் டெஸ்ட்டில் சைக்காலஜி வேறு மாதிரி இருக்குது, இதில் வேறு மாதிரி இருக்கும். நோ எமோஷன்ஸ். பேக் டெஸ்டிங்கில் எமோஷன்ஸ் இருக்காது. எமோஷன்ஸ்னா ஜஸ்ட் ரீப்ளே மோடில் ஒரு என்ட்ரி டூல் செட் பண்ணி அந்த ரீப்ளே மோடில் ப்ரைஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்பீங்க. கரெக்டாக? ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஃபார்வர்ட் டெஸ்டிங்னா ஃபஸ்ட்டு என்னன்னு புரியுதா? ரியல் ட்ரேடிங் இல்லை டெமோ ட்ரேடிங், வாட் எவர், மொத்தத்தில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட்டில் அந்த என்ட்ரி வந்து என்ட்ரியிலேருந்து டார்கெட் வரைக்கும் அவன் போகிற வரைக்கும் நீங்கள் அந்த ட்ரேடில் உட்காரணும். அந்த இடத்துல வரும் பாருங்கள் ஒரு சைக்காலஜி, அதுதான் ஆக்சுவல் லேர்னிங். நிறையா பேர் பழைய டேட்டா வச்சுட்டு பேசுகிறப்போ ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம் தான், 3 வருஷத்தில் எனக்கு இவ்வளோ வின் ரேட் கொடுத்துருக்கேன், அவ்வளோ வின் ரேட் கொடுத்துருக்கேன்னு. நீ 1:1 க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இதே என்னோட சைக்காலஜிக்கு நான் 1:2 க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ட்ரேடு 1:10 வரைக்கும் கூட போயிருக்கும். ஆனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வின் ரேட்டுன்னு ஒன்று நிர்ணயிக்கப்படும். கரெக்டாக? அப்போ அங்கே வின் ரேட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணி வருது? ட்ரேடை எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆர்ஆரில் க்ளோஸ் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ தட்ஸ் வை ஃபார்வர்ட் டெஸ்டிங் இஸ் பெஸ்ட். பர்ஃபெக்ட் என்ட்ரிஸ் வர்சஸ் ரியல் எக்ஸிக்யூஷன். பர்ஃபெக்ட் என்ட்ரிஸ்னால் என்ன தெரியுமா? நீங்கள் பழைய சார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய மாடலில் ப்ராப்பரான என்ட்ரிஸ் கிடச்சிருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராப்பரான என்ட்ரிஸ்லையுமே எக்ஸாக்டாக பிங்க் பாயிண்ட்டில் நீங்கள் அந்த டூல் வச்சு பார்ப்பீங்க. ஓகே, இங்கேருந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ்னு சொல்லி. பட் ஆனால் அது முடியாது. இதுவே ரியல் எக்ஸிக்யூஷனில் டேப் ஆனாலும் என்ட்ரி எடுப்பீங்களா? டேப் ஆகி ரிவர்ஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? டேப் ஆகி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணுவீங்க. சில பேர் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வைக்கட்டும், அடுத்த கேண்டில் என்ட்ரு ஆகிறேன், ஒரு அப் க்ளோஸ் கேண்டில் வைக்கட்டும், அடுத்த கேண்டில் என்ட்ரு ஆகிறேன், இந்த டிசிஷன் வரும் இல்லையா? அந்த அப் க்ளோஸ் டவுன் க்ளோஸ் கேண்டிலும் ஒரு ரிஸ்க் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குதுல்ல. ஸோ இது உங்களுடைய வின் ரேட்டில் லாஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரியல் எக்ஸிக்யூஷனில் வர லேர்னிங் வேறு, அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே ஒரு லேர்னிங் வேணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபாஸ்ட் லேர்னிங் வர்சஸ் டீப் லேர்னிங். ஸோ ஃபாஸ்ட் லேர்னிங்னு என்ன தெரியுமா? நீங்கள் ரீப்ளே மோடில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்தோட டேட்டாவே ஈஸியாக ஒரு 1 to 2 hours உட்காந்து நீங்கள் அனலிசிஸ் பண்ணி எடுத்துட முடியும். டீப் லேர்னிங் கிடைக்குமா? கிடைக்காது. என்ன டீப் லேர்னிங்? உங்கள் உங்களுடைய மாடலோட என்ட்ரி, இன்னைக்கு காலையில் ஒரு என்ட்ரி வரும், மத்தியானம் ஒரு என்ட்ரி வரும், சாயங்காலம் ஒரு என்ட்ரி வரும். காலையில் எடுத்து 1:3 ஆர்ஆரில் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? மத்தியானம் கை கால் வச்சுட்டு சும்மா இருப்போமா? இல்லை. பேக் டெஸ்டிங் டேட்டாவில் ஒரு டேயில் ஒரு என்ட்ரி போதும், நெக்ஸ்ட் டேக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க. இப்போது ரியல் மார்க்கெட்னு வரும்போது ஒரு லேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். என்ன லேர்னிங்? ஒரு ட்ரேட் ப்ராப்பராக இருக்குன்னா அதோட வெளியில் வந்துடணுங்கிறது. இந்த லேர்னிங் பேக் டெஸ்டிங் பண்ணால் கிடைக்காது. நோ வெயிட்டிங், பேஷன்ஸ் பில்ட். ஸோ வெயிட் பண்ண வேண்டியதில்லை. கரெக்டாக? பேஷன்ஸ் பில்ட் ஆகும். இதில் ஃபார்வர்ட் டெஸ்டிங் ரியல் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கிறப்போ பேஷன்ஸ் பில்ட் ஆகும்னா என்னது? ஒரு என்ட்ரிக்கு காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணுற அந்த வழி தெரியல எப்படி இருக்கும்னு, அதுதான். ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில் கிடைக்கிற ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட் பேக் டெஸ்டிங்கில் கிடைக்காது. அந்த பேஷன்ஸ் கிடைக்காது, டிசிப்ளின் கிடைக்காது, எக்ஸிக்யூஷன் கிடைக்காது, டீப் லேர்னிங் கிடைக்காது. ஸோ ஃபார்வர்ட் டெஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி வேலிடேஷன், ட்ரேடர் வேலிடேஷன். ஸ்ட்ராட்டஜி வேலிடேஷன் என்னன்னு தெரியுமா? உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோ வின் ரேட் எவ்வளோ. நான் யூஸ் பண்ணுற ஸ்லிங் ஷாட்னு ஒரு மாடல் யூஸ் பண்ணுறேன். அந்த மாடல் யாரும் கிரியேட் பண்ணதில்லை, நான் கிரியேட் பண்ண ஒரு மாடல். ஆக்சுவலி அது வந்து மாடலுங்கிறத விட இட்ஸ் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஐ எம் ட்ரேடிங். நான் ட்ரேட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த ஒரு ஸ்லிங் ஷாட் மாடல். ஸோ அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கை எவ்வளோ பேர் வந்து ஈஸியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல தான் ட்ரேடர் வேலிடேஷனுங்கிற ஒரு பாயிண்ட் நான் கொண்டு வரேன். என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி வேலிடேஷன் என்ன தெரியுமா? உங்கள் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பேக் டெஸ்டிங் டேட்டா சொல்லிடும். 10 நாள் நீங்கள் ட்ரேட் பார்த்துருப்பீங்க, 10 நாளோட டேட்டாஸ் பார்த்துருப்பீங்க, 10 நாள் எனக்கு ஒரு 20 ட்ரேட் வந்து வின்னிங் ட்ரேட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ 5 ட்ரேட்டில் லாஸு. ஸோ உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், ஒரு
80% வின் ரேட்னு சொல்லிடுவோமா? பட் ட்ரேடர் வேலிடேஷன் எதில் இருக்குன்னா ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில், ரியல் மார்க்கெட் ரேட்ஸில். அது என்ன ட்ரேடர் வேலிடேஷன்? ரியல் மார்க்கெட் ரேட்ஸில் அதே 20 ட்ரேடை நீங்கள் லைவாக எடுக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது. பிகாஸ் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, உங்கள் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ அக்யூரசி ப்ரோன்னு கேட்பாங்க. ப்ரோ அக்யூரசி எனக்கு 80% வருது ப்ரோ, 70 ப்ரோ. லாஸ்ட் மந்த் எனக்கு ஒரு 65% நல்லா போச்சு. அதுக்கு முந்தின மந்த் ஒரு 80% நல்லா போச்சு. இந்த மந்த் எனக்கு ஒரு 55 தான். என்ன ப்ரோ மாற்றி சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் ட்ரேடர் வேலிடேஷன். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்கள் சைக்காலஜி எங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டு. கரெக்டாக? பட் நான் எண்ட் ஆஃப் தி மந்த் நான் க்ரீனில் முடிக்கிறேன். இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் எதில் பார்க்க முடியாது. பிகாஸ் இப்போ இந்த இடத்துல புரியுதா ஏன் எனக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு புரியுதா? சில ட்ரேட்ஸை நான் வந்து பேனிக்லையோ மைண்ட் செட் ஸ்ட்ரகிள் ஆகியோ பாதியிலே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இல்லை போன எஸ்எல் ட்ரேடோடைய ட்ராமா இந்த ட்ரேடில் எனக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் வேலிடேட்டே பண்ண முடியாது பேக் டெஸ்டிங்கில். இதை உங்களுக்கு எத்தனை டேட்டாஸ் வந்து சொல்லணும்னு தெரியல. ஸோ ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ப்ராப்பரான வேலிடேஷன் உங்களை நீங்கள் வேலிடேட் பண்ணிக்குவீங்க. ஸோ வின் ரேட் ஆர் அக்யூரசிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கு கிடையாது, யார் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. ஸோ ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய அக்யூரசி இருக்குது, இன்றைக்கி நிறைய இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் வருது, 100% அக்யூரசிங்கில் வீடியோஸ் வருது. ஸோ 100% அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்று கிடையாது. பட் அது எல்லாரும் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பட் 100% அக்யூரசி அவங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு அந்த 100% வராது. ஸோ இந்த வேலிடேஷன்ஸ் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். ஓகே. ஸோ த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் நோவிங் வெர்சஸ் பிகமிங். நோவிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக இருக்கா, என்ட்ரிஸ் எடுக்கலாமா, எந்தெந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் என்ட்ரி எடுக்கலாம், எப்படி ஒர்க் ஆகிருக்குன்ட்டு பழைய டேட்டாஸில் நீங்கள் கற்றுக்கிறது. பிகமிங்கிறது நீங்கள் ரன்னிங் மார்க்கெட்டில் அதை ட்ரை பண்ணி அடி வாங்கி இந்தந்த இடத்துல இந்தந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்தால் நான் ப்ராப்பராக இந்த இடத்துல பேனிக் ஆகாமல் இருக்கணும், அதே மாதிரி இந்த இடத்துல ட்ராப் ஆகும் பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்து டார்கெட் ரீச் ஆகும். சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சில பாயிண்ட்ஸ் தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மற்றவங்களோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். பிகாஸ் ப்ரைஸில் நீங்கள் எடுத்த நீங்கள் எடுத்த அதே இடத்துல ஒருத்தர் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி எடுத்திருப்பார், ஒருத்தர் ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி எடுத்திருப்பார், இன்னொருத்தர் பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திருப்பார். ஸோ இந்த மாதிரி என்ன தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நீங்கள் ரியல் டைம் மார்க்கெட்டில் எடுக்கிறீங்க தெரியுமா, அந்த இடத்துல அந்த என்டையர் ட்ரேடு போக போக அந்த ஆர்டர் ஃப்ளோஸை செக் பண்ணிகிட்டே போவீங்க. அதாவது அந்த இடத்துல சில லேர்னிங்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறேன். இந்த ட்ரேடை இந்த இடத்துல ஹோல்டு பண்ணணும், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இது ஒரு ஹிண்ட்டு, நம்ம ட்ரேட் வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆக போதுங்கிறது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கும், பேக் டெஸ்டிங் டேட்டில் கிடைக்காது. ஓகே. ஸோ நோவிங் வர்சஸ் பிகமிங். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதிலேருந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற 90% ஆஃப் தி வீடியோஸில் வந்து அக்யூரசிங்கிற வேர்டு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க, ஓன் ஸ்ட்ராட்டஜிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓன் ஸ்ட்ராட்டஜி, அக்யூரசிங்கிற ஒரு வார்த்தை. இதை எதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன்னா, நானும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய அக்யூரசி வந்து இவ்வளோ அவ்வளோன்னு நான் சொல்ல மாட்டேன். ரேதர் தென் என்னுடைய ஸ்டோரிஸ்லையும் போஸ்ட்லையும் நான் எடுக்கிற ட்ரேட்ஸை நான் ரெகுலராக நான் போட்டுட்டு வருவேன். இதுதான் என்னுடைய வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரிஸில் எல்லாமே. நம்மளுடைய ப்ரீவியஸ் பேஜில் இந்த ஸ்லிங் ஷாட்டுங்கிற ஒரு மாடலை நான் க்ரியேட் பண்ணி ஒரு 6 மந்த் உட்காந்து க்ரியேட் பண்ணி 6 மந்த் லைவ் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி மந்த் எண்டில் ஃபஸ்ட்டு வீக், ஃபஸ்ட்டு மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்னு பிஎன்எல் ரிப்போர்ட் வரைக்கும் போட்டிருந்தேன் நம்ம பேஜில். பேஜ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. பட் ஸ்டில் நான் இந்த நம்மளோட யூடியூப் சேனல் இதை நான் அந்த சேம் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தால் 1 மந்த் அந்த ஸ்ட்ராட்டஜியை உட்காந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். நெவர் டூ பேக் டெஸ்டிங். ஸோ இப்போ நான் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா, நானும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கேன். கோல்டுக்கு மட்டும் எக்ஸைஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு மாடல் அது. இது முழுக்க அந்த பேருடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணது. நான் 6 to 7 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த மாடலை க்ரியேட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து ஐசிடி ட்ரேடர். ஐசிடியை வீக்லி டெய்லி பயாஸ் 4 hour அது இதுன்ட்டு செஷன்ஸ்னு பூந்து விளையாடுவேன். பட் ஆனால் யூரோ யூஎஸ்டியில் கோல்டில் கிடையாது. என்னுடைய கம்யூனிட்டியோடைய அந்த ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக லைவ் மார்க்கெட் செஷன்ஸ் வச்சு லண்டன் செஷனில் நாங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நடுவில் ஒரு 1 year கேப்பு. ஸோ அந்த கம்ப்ளீட்டாக நான் இதுக்காக எடுத்துக்கிட்டது தான். இவ்வளோ டைம் எடுத்து ப்ராப்பராக ஒரு மாடலை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஐசிடியில் இருக்கிற கான்ஃபிடன்ஸை மட்டுமே எடுத்துகிட்டு க்ரியேட் பண்ண ஒரு மாடல் அது. கம்ப்ளீட்டாக ஐசிடி கிடையாது, சிம்பிளாக க்ரியேட் பண்ண ஒரு மாடல். ஸோ இந்த இடத்துல ஏன் நான் இதை இவ்வளோ நான் டீப்பாக சொல்கிறேன்னா, இந்த மாடலை கோல்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த பேர்லையும் யூஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அக்யூரசி உங்களுக்கு வராது கோல்டு தவிர வேறு இதில் யூஸ் பண்ணால். ஸோ இப்போது இந்த மாடலை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்கேன். கரெக்ட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.